போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வேர் டு ஸ்டடி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி வீடியோ, நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக், ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸில் நீங்கள் எங்கே படிக்கணும், புக்கில் எந்த லெசன் படிக்கணும், என்ன பேஜஸ்லேருந்து என்ன பேஜஸ் வரையும் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோ 2019 செப்டம்பர்லேருந்து எல்லா யூனிட்டையும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? சயின்ஸு, அதே போல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஐஎன்எம் எல்லா டாபிக் ப்ளஸ் யூனிட் 8 and 9 பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு ரோமனுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி ஓல்டு புக், நியூ புக் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நியூ புக்கில் மட்டும் சொல்லுங்கள் சார், நியூ புக்கில் மட்டும் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நியூ புக் மட்டும் தனி வீடியோஸ் இருக்கும் சேனலில். பட் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நியூ புக்கில் மட்டும் எங்கே படிக்கணும், ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு டாபிக்கும் புக்கில் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணணும், என்ன லெசன் ரெஃபர் பண்ணணும், எது வரையும் படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தனித்தனி வீடியோவாக. ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு 30 லெசன் இருக்கும். 30 லெசனே ஒரே வீடியோவில் சொல்கிறத விட உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2, ஹிஸ்ட்ரி பார்ட் 1 வீடியோவில் ஒரு 15 லெசன் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே போல் மற்ற யூனிட்ஸ் பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே போல் யூனிட் 8, யூனிட் 9 சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துக்கும் எங்கெங்கே நீங்கள் என்னென்ன படிக்கணும்ன்றத டீட்டெயில்டாக தனித்தனி வீடியோவாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ ரெகுலராக ஒவ்வொரு சீரீஸாக உங்களுக்கு வரும். எல்லா டாப்பிக்கும் நம்ம ஏற்கனவே இதை பேஸ் பண்ணி தான் புக்கே ரெடி பண்ணியிருப்போம். நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி புக்காக வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸ் புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன லெசன்ஸ் நியூ புக்கில் நீங்கள் படிக்கணும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நியூ செமஸ்டர் புக்கில் என்ன படிக்கணுமோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வீடியோ கொடுக்க போகிறோம். சரிங்களா? மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய லெசன் தான் 90% நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 8 என்ன தவிர மீதி எல்லா டாப்பிக்கும் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கும் இதே லெசனை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். சிலபஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு அந்தந்த டாப்பிக்கான லெசன் டீட்டெயிலாக சொல்லுவோம். அது நீங்கள் படித்தாவே போதுமானது. நம்ம சொல்லக்கூடிய இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ்க்கு இந்த லெசன்ஸ்லாம் படித்தா போதுமானது. சரிங்களா? அதை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே தொகுத்து டீட்டெயில்டாக கொடுத்துரும். சரிங்களா? இந்த வீடியோஸ் எல்லாமே தமிழ் மீடியம் பேஸ் பண்ணியிருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ் மீடியமில் என்னென்ன லெசன்ஸ், எந்த டேர்மில், என்ன ஸ்டாண்டர்டில் என்ன லெசன் நான் சொல்கிறேனோ அதே லெசன் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதுமானது. இங்கிலீஷ் மீடியம் புக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் மீடியம் வேர் டு ஸ்டடி டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக சேனலில் அப்டேட் ஆகும். ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுக்கும் தனித்தனி வேர் டு ஸ்டடி வீடியோஸ் அப்டேட் ஆகும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் தனியாக ஒரு நோட் போட்டு நம்ம இதுதான் படிக்க போகிறோம், இந்த லெசன்ஸ்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் ஒரு 30 லெசன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 25 லெசன்ஸ் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம். மீதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை படித்து முடித்த பிறகு அந்த லெசன்ஸ்லாம் படிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே மாறுபடும். எப்போவுமே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் படிச்சே ஆகணும். நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகிறேன், இதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு படிச்சுட்டு போகாதீங்க. டைம் நமக்கு இருக்குது. டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போகலாம். டைம் இருக்கும்போது எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் முடியுமோ அதை படிச்சுட்டு போனீங்க தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். ப்ரிலிம்ஸ் தானே நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் படிக்காமல் இருக்க வேண்டாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே படிங்க. சரிங்களா? எல்லாமே இங்கே தரவாக எல்லாருமே படிக்க போகிறதில்ல. 100% சிலபஸை யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் சிலபஸ் டாபிக் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் படிக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். சரிங்களா? நான் இதை விட்டுட்டு படிக்கிறேன், சயின்ஸை விட்டுட்டு படிக்கிறேன், இல்லை ஃபிசிக்ஸை விட்டு படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். ப்ரிலிம்ஸில் ஒரு மார்க்கில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு போக முடியாது. ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸை தாண்டி போகணும். ப்ரிலிம்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயே வெளியே வந்துடுவாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸி, ஆனால் படித்தா தான் அதுவுமே நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதே போல் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நியூ புக்கை பேஸ் பண்ணி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோஸ் ரெகுலராக தனி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். அது எல்லாமே முடித்த பிறகு தனியாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ இல்லை தனியாக நம்ம வெப்சைட்லையோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறோம். எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போலாம் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் ஒரு நோட் போட்டு எழுதுங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியா இந்த லெசன்ஸ்லாம் படிக்க போகிறோம், பாலிட்டியா இதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதுதான் படிச்சிருக்கோம், இதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்டு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. 8681859181. சரிங்களா?
இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி நமக்கு தொகுத்து வச்சிருப்போம். இப்போ வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லையா, இந்த டாபிக் இங்கே படிக்கணும்னு சொல்லணும் இல்லையா, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் புக்கும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா, அதியமான் டீம் .com வெப்சைட் பண்ணி அப்படின்னா 6லேருந்து 12 வரையும் எல்லா பிடிஎஃப்மே இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் வைஸான்றதை விட எல்லாமே டீட்டெயில்டாக இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், தமிழ் மீடியம் இருக்கும். நீங்கள் வெப்சைட் போய்ட்டு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி படிங்க. அதே போல் புக்ஸ் இருக்குது, நான் புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு படிக்காமல், இல்லை பிடிஎஃப் மட்டும் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு படிக்காமல், முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஓன் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்குலாம் கொஞ்சம் ஓன் நோட்ஸ் எடுத்து படிங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ரிவிஷன் பண்ணும்போது உங்களுடைய ஓன் மெட்டீரியல் தான், ஓன் நோட்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அது வாங்கி நான் படிச்சுக்கிறேன், இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அது வாங்கி படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க. உங்களுடைய ஓன் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய ரிவிஷன் டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். கடைசி நேரத்தில் எல்லா லெசனும் எடுத்து புக்கில் எல்லாத்தையும் உங்களால் படிக்க முடியாது. உங்களுடைய நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆர்ஃபே வரும். நன்றி, வணக்கம்.